Hello everyone, very good evening. In today's class, we are going to start with Unit 2 prose. I can't climb trees anymore. Okay, one second. So in this story, we get to know about a visitor who comes back to see his house. So and he finds a 12 or a 13-year-old girl over there and he enjoys the look of the green tree. அங்கே இருக்கிற அந்த பச்சை பசேன்னு இருக்கிற அந்த மரத்தை பார்த்து அந்த அதோடைய தோற்றத்தோட இது அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. And he used to keep treasure in the hollow of a jackfruit tree. அவருடைய பொக்கிஷத்தை வந்து இந்த பிளா மரத்துக்கு அடியில புதைச்சு வச்சிருந்திருக்கார். What he had kept in as a treasure was iron cross. Okay, so we get to know all this while we go through this story. And he was old and he couldn't climb trees. அந்த மரத்துல பதிச்சு வச்சிருந்ததுன்னு தெரியும், ஆனா இப்போ வந்து வயதானதுனால அந்த மரத்தை ஏற முடியல. So the girl climbs and she finds the iron cross. அவர் பதுக்கி வச்சிருந்த அந்த இரும்பு கிராஸ் சிலுவையை வந்து அந்த பொண்ணு கண்டுபிடிச்சு கொடுக்குறா. So the visitor returns it to the girl. அந்த பொண்ணிடையே திருப்பி கொடுத்துடுறா. So the iron cross would be there and even after 25 years, இன்னும் ஒரு 25 வருஷம் ஆனா அந்த இடத்துலயே தான் அது இருக்கும். So he walks back feeling very young and he enjoys the breeze and fragrance. So அந்த இடத்துலயே அது இருந்தா நல்லதுதான். So he was very happy after looking into the iron cross. இந்த இரும்பு சிலுவையை அந்த இடத்துல பார்த்ததுக்கு அப்புறம் மறுபடியும் இவருக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுது. So we'll get to know in detail as we go read this, as we continue with reading this story. He stood on the grass verge by the side of the road and looked over the garden wall at the old house. It hadn't changed much. அவர் அந்த புல்நோரமா அந்த ரோடு பக்கத்துல இருக்கிற அந்த புல்வெளியில நின்று வேடிக்கை பார்க்குறார். அந்த கார்டனுடைய சுவடை, இந்த ஒரு பழைய வீடு அது பக்கத்துல இந்த சுவர் இருக்கு, அது அப்படியே பார்த்துட்டே இருக்கு. அண்ட் இதுல வந்து பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை, எப்படி இருந்ததோ அதே போலதான் இருக்கு அப்படின்னு இவருக்கு தோன்றுது. The old house built with solid blocks of granite wasn't altered at all. இந்த வீடு வந்து கிரானைட் கற்களால, பெரிய பெரிய கிரானைட் கற்களால கட்டப்பட்டிருந்தது. அதுல வந்து எந்த ஒரு மாற்றமுமே இப்போ வரைக்கும் இல்லவே இல்லை. But there was a new outhouse and there were fewer trees. வெளியில பார்த்தா ஒரு அவுட் ஹவுஸும் தெரியுது, அது பக்கத்துல சில மரங்கள் இருக்கு. He was glad to see that jackfruit tree still stood at the side of the building, casting its shade on the wall. அவர் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. He was glad to see that jackfruit tree. அந்த பிளாச்சோல மரத்தை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது வீட்டு வெளியில அந்த கட்டடத்துக்கு வெளியில நிக்குது. ஷேடிங் இட் இஸ் காஸ்டிங் இட் ஷேட் ஆன் த வால். அந்த மரத்தினுடைய நிழல் அந்த சுவர் மேல வந்து விழுது. He remembered his grandmother saying, a blessing rests on the house where the shadow of a tree falls. எந்த வீடு வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு. எந்த வீட்டுல வந்து மரத்தோடைய நிழல் விழுறதோ அந்த வீடு வந்து ஆசீர்வாதம் பெற்ற ஒரு வீடு அப்படின்னு எங்க பாட்டி சொல்லியிருக்காங்க. அது வந்து எனக்கு நினைவுக்கு வந்தது. And so the present owners must also be receiving the tree's blessing. இப்ப யார் வந்து அந்த வீட்டினுடைய ஓனரா இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த blessing வந்து அவங்க இப்ப அவங்களுக்கு they will be receiving the tree's blessings. At the spot where he stood there had once been a turnstile. 1 minute. Anna, can you please stop recording? Just for a minute. எந்த வீட்டில் வந்து மரத்தினுடைய நிழல் விழுறதோ அந்த வீடு வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு அப்படின்னு எங்கள் பாட்டி சொன்னது வந்து எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது.
and so the present owner must also be receiving the tree's blessing. இந்த வீட்டினுடைய ஓனர் அவங்களுக்கும் இப்போ அந்த ஆசீர்வாதம் வந்து அவங்க இப்போ பெற்றுட்டு இருப்பாங்க அப்படின்னு இவங்களுக்கு தோணுது. At the spot where he stood there had once been a turnstile. இந்த சுத்துறது இந்த பார்க்லலாம் நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன், there will be a turnstile which moves around round and round similar to a merry-go-round but not a play area. ஒரு விளையாடுற இது கிடையாது, ஆனால் இந்த கம்பியில் இப்படி நின்றுட்டோம்னா அந்த பக்கத்தில் நம்மளுக்கு கொண்டு விட்டுரும். ஸோ இட் was a turnstile, and as a boy he would swing on it going round and round until he was quite dizzy. சின்ன பையனாக இருக்கிறத நான் அதில் வந்து சுற்றி சுற்றி நான் விளையாடிருக்கேன். அதில் விளையாடுறது எனக்கு சில வாட்டி தலை சுற்றுறா போல கூட இருந்திருக்கு. Now the turnstile was gone, the opening walled up. இப்போ வந்து இந்த turnstile அந்த இடத்துல இல்லை, அந்த இடத்துல ஓப்பன் ஆகப்பட்டிருக்கு. Tall hollyhocks grew on the other side of the wall. இந்த செடி hollyhocks, it's kind of a plants. It grew on the other side of the wall. What are you looking at? என்ன பார்த்துட்டு இருக்கீங்க அங்க? What are you looking at? It was a disembodied voice at first. ஏதோ ஒரு கேட்காத இது வரைக்கும் முன்னாடி கேட்காம இருந்த ஒரு குரல் திடீர்னு கேட்குது. Moments later, a girl stood framed between red hollyhocks staring at the man. Moments later, a girl stood framed between red hollyhocks staring at the man. She was only 12 or 13. ஒரு சின்ன பொண்ணு, 12-13 வயசு இருக்கும். அவள் வந்து இந்த மனிதரை வந்து அப்படியே உத்து பார்த்துட்டே இருக்கா. வித் லைவ்லி ஐஸ் அண்ட் லாங் பிளாக் ஹேர். கண்ணு வந்து அப்படியே கருவிழியாக இருக்குது. நிறைய நீளமான ஒரு கருங்கூந்தல். இவரே வந்து பார்த்துட்டே இருக்கா. ஐ எம் லுக்கிங் அட் தி ஹவுஸ். இஸ் இட் யர்ஸ்? ஹி ஆஸ்க்ட். நான் அந்த வீட்டை தான் பார்த்துட்டு இருக்கேன். அது உன்னோட வீடா பாப்பா அப்படின்னு அவர் கேட்டார். நோ, இட்ஸ் மை ஃபாதர்ஸ். இல்லை, அது வந்து எங்கள் அப்பாவோடது. வை? ஏன் கேட்குற? டு யூ வாண்ட் டு பை இட்? வாங்க போறீங்களா? அண்ட் வாட் டஸ் யுவர் ஃபாதர் டூ? என்ன பண்ணுறாங்க உங்கள் அப்பா? ஹி இஸ் ஒன்லி அ கொலோனல். ஒன்லி அ கொலோனல்? வெல், ஹி ஷுட் ஹவ் பீன் அ பிரிகேடியர் பை நவ். இன்னும் கொலோனலாக தான் இருக்காங்களா? இப்போ வந்து ஒரு பிரிகேடர், அடுத்த லெவல் ஆஃப் ஒரு மிலிட்ரி இதில் இருக்கணுமே, அந்த மாதிரி அவர் சொல்கிறார். இப்போ எப்படி நம்ம ஒரு நிர்வாகத்தில் வேலை பார்க்குறோன்னா மேனேஜர், சீனியர் மேனேஜர், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதே போல் இந்த மிலிட்ரி இதில் அந்த பொண்ணு வந்து எங்கள் அப்பா கொலோனலாக வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொல்கிறா. இல்லை, இப்போ வந்து உங்கள் அப்பா இப்போ பார்க்குறாருன்னா பிரிகேடியராக ஆயிருக்கணுமே இப்போ அதுக்குள்ள அப்படின்னு அவர் சொல்கிறார். த மேன் பர்ஸ்ட் அவுட் ஆஃப் லாஃபிங். இட்ஸ் நாட் ஃபனி, ஷி செட். இங்கே ஒன்றும் நான் ஒன்றும் சிரிப்பு மூட்டுற மாதிரி நான் எதுவும் சொல்லலையே. ஈவன் மாமி சே ஷி ஷுட் பி அ பிரிகேடியர். எங்கள் அம்மாவும் சொல்கிறாங்க அவங்க பிரிகேடியர் தான் ஆகணும்னு எங்கள் அம்மாவும் சொல்லுவாங்க. இட் வாஸ் ஆன் த டிப் ஆஃப் ஹிஸ் டங் டு மேக் அ விட்டி ரிமார்க். பர்ஹாப்ஸ் தட்ஸ் வை ஹீ இஸ் ஸ்டில் அ கொலோனல். அதனால தான் இன்னும் அவர் கொலோனலாகவே இருக்காரு அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கமெண்ட் அடிக்கணும்னு அவர் நுனி நாக்கு வரைக்கும் இருந்தது. பட் ஹி டிட் நாட் வாண்ட் டு கிவ் அஃபென்ஸ். எதிர்க்கிற மாதிரி பேசக்கூடாதுங்கிறது அவர் தோணுனதில் அவர் நுனி நாக்கில் இருந்தது. வெளிப்படையாக அவர் பேசலை. தே ஸ்டுட் ஆன் ஈதர் சைட் ஆஃப் தி வால் அப்ரைசிங் ஈச் அதர். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிகிட்டே இருக்காங்க. இந்த புறத்தில் சுவரில் இந்த பொண்ணு இருக்கா, அந்த பக்கத்தில் வந்து இவர் இருக்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிகிட்டே இருக்காங்க. டு யூ வாண்ட் டு பை இட்? உங்களுக்கு வாங்கணுமா? நோ, ஹி செட். வெல், ஷி செட், இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு பை த ஹவுஸ், வாட் ஆர் யூ லுக்கிங் அட்? வீடு வாங்க போதில்லைன்னா அப்படின்னா ஏன் அந்த வீட்டையே அப்படியே உத்து பார்த்துட்டே இருக்கீங்க? I used to live here 24 years ago. 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த வீட்டில் வாழ்ந்தேன். As a boy, as a young man, and then my grandmother died and we sold the house and went away. ஒரு சின்ன பையனா இருக்கிறத ஒரு இளம் வயது மனிதனா, அதுக்கப்புறம் எங்கள் பாட்டி இறந்து போயிட்டாங்க. நாங்கள் இந்த வீட்டை விற்றுட்டு நாங்கள் வேற இடத்துக்கு போயிட்டோம். And we went away. She was silent for a while, taking in this information. இந்த விஷயத்தை கேட்டுன்னு அப்படியே அவ அமைதியாக நிற்கிறாள். தென் ஷி செட், அண்ட் யூட் லைக் டு பை இட் பேக் நவ்? இப்போ திருப்பி நீங்கள் வாங்கணும்னு விருப்பப்படுறீங்களா? ஆனால் உங்கள்கிட்ட பணம் இல்லையா? பட் யூ டோன்ட் ஹாவ் த மனி.
He did not look very prosperous. அவரை பார்த்தா ரொம்ப பணக்காரராகவும் தெரியல, செழிப்பா தெரியல. அதனாலே இந்த பொண்ணு வந்து உங்ககிட்ட பணம் இல்லையா, நீங்களே வீடு வாங்கிக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு இந்த மாதிரி கேள்வியை வந்து இந்த நபரை பார்த்து கேட்குறா இந்த சின்ன பொண்ணு. நோ, ஐ வாசன்ட் திங்கிங் ஆஃப் பையிங் இட் பேக். அப்படிலாம் நான் ஒன்றும் நினைக்கவே இல்லை, திருப்பிலாம் வாங்கணும்னு நான் ஒன்றும் நினைக்கவே இல்லை. வாண்டட் டு see it again, that's all. மறுபடியும் இந்த வீடை பார்க்கணும்னு தோணித்து, அவ்வளோதான். How long you lived in it? எத்தனை காலமா நீங்க அந்த வீட்ல வசிச்சீங்க, நீ அந்த வீட்ல இருக்க? only 3 years. 3 வருஷம்தான், சிரிச்சா. would you like to come in and look more closely? வீட்டுக்குள்ள வந்து இன்னும் உத்து பார்க்கணும்னு நீங்க விருப்பப்படுறீங்களா? wouldn't your parents mind? உங்க அம்மா அப்பா ஒன்றும் தப்பா நினைச்சுக்க மாட்டாங்களா? they have gone to the club. அவங்க கிளப்புக்கு போயிருக்காங்க. அவங்க வந்து பெருசா ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க. I am allowed to bring my friends home. எங்க அம்மா அப்பா வந்து என்னுடைய நண்பர்களை வீட்டுக்கு அழைச்சின்னு வரதை வந்து ஒன்றும் தடை சொல்ல மாட்டாங்க. நான் வீட்டுக்கு வந்து தாராளமா அழைச்சின்னு வரலாம். ஈவன் எல்டர்லி ஃப்ரெண்ட்ஸ் லைக் மீ, என்ன போல வயதான நண்பர்களையும் நீ வீட்டுக்கு அழைச்சின்னு வரலாமா என்ன? how old are you? உங்களுக்கு எவ்வளவு வயசாகுது? ஓ, ஜஸ்ட் மிடில் ஏஜ். நடுத்தரம் தான், நடுத்தர வயசு தான் எனக்கு ஆகுது. பட் ஃபீலிங் யங் டுடே. ஆனா ரொம்ப சின்ன பையனா எனக்கு தோன்றுது இன்னைக்கு. And to prove it, he decided he'd climb over the wall instead of going round to the gate. இதை நிரூபிக்கணும்னே அவர் என்ன பண்றாரு, அந்த சுவர் மேல ஏற முயற்சி எடுக்கிறார். இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் ரவுண்ட் டு த கேட், அந்த கேட்டை சுத்தி வராம இந்த சுவரை ஏறி இறங்கணும்னு அவர் முடிவு எடுக்கிறார். he got up on the wall all right but had to rest there, breathing heavily. வயசாயிடுச்சு இல்லையா, அந்த மாதிரி குழந்தையா இருக்கிறத சுவர் ஏறி குதிச்சு அந்த பக்கத்துக்கு போற மாதிரிலாம் இப்ப நடக்காது. அவர் ஏறி அதுல உட்கார்ந்தோடனே அப்பாடா அப்படின்னு ஒரு பெருமூச்சு வாங்குறார். he is breathing heavily. he breathed heavily after he climbed up the walls. அந்த சுவர் ஏறினோடனே அப்படியே வேகமா மூச்சு வாங்கி, ஏன்னா வயசாயிடுதுல, அந்த அளவுக்கு ஏறுறதுக்குலாம் தெம்பு இருக்காது. so he breathed heavily. middle aged man on the flying trapeze, he muttered to himself. ஒரு நடுத்தர வயதுல இருக்கிற நபர் இது மேல ஏறி குதிக்கிறதா, தனக்கு தானே முணங்கின்றார். மட்டர்ட்னா முணுமுணுக்கிறது, தனக்கு தானே பேசிக்கிறது. I'll help you, she said. நான் உங்களுக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. and gave him her hand. தான் கையை கொடுத்து நான் உங்களுக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு இந்த பொண்ணு வந்து அந்த இந்த நடுத்தர வயது நபருக்கு உதவி செய்யறா. he slithered down into a flower bed, shattering the stem of a hollyhock. அப்படியே சறுக்கிண்டு கீழே அந்த பூ மெத்த மேல, இந்த பூவா கீழே இருக்கு இல்லையா, கூட்டமா இருக்கிற பூ, அதுவும் மெது மெதுன்னு இருக்கும்ல, அது மேல அப்படியே சறுக்கி கீழே விழுந்துறார். shattering the stem of a hollyhock. as they walked across the grass, he spotted a stone bench under a mango tree. அப்படியே நடந்து போறத ஒரு கல்லாலே செய்யப்பட்ட ஒரு பெஞ்ச், மாமரத்துக்கு அடியில ஒரு கல்லால செய்யப்பட்ட ஒரு பெஞ்ச் பாக்குறாங்க. அங்க செத்த நேரம் உட்காந்துக்கிறாங்க. It was the bench on which his grandmother used to rest when she was tired of pruning rose bushes and bougainvillea. இந்த ரோஸ் செடியும் போகன்வில்லாவையும் அந்த வளர்க்கறதுக்கு என்ன பண்ணுவாங்க, அப்பப்போ வெட்டி விடுவாங்க. ரொம்ப உயரமா இருந்தா அதோடைய உயரத்தை they will cut short it, right? so this was the place where my grandmother used to rest. இந்த இடத்த தான் என்னுடைய பாட்டி வந்து ஓய்வு எடுத்துப்பாங்க. இந்த ரோஜா செடியும் போகன்வில்லா செடியெல்லாம் ஒரு அதோடைய உயரத்தை வந்து சரி செஞ்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல தான் வந்து எங்க பாட்டி உட்காந்துப்பாங்க. நம்மளும் இங்க கொஞ்ச நேரம் உட்காந்துப்போமே. let's just sit here, he said. I don't want to go inside. எனக்கு வீட்டுக்குள்ள போகணும்லாம் இல்லை, கொஞ்ச நேரம் வேணா நம்ம இங்க உட்காந்துப்போமே அப்படின்னு பையன் சொல்றான். I don't want to, இந்த நடு வயது நபர் இவர் சொல்ற. she sat beside him on the bench. இந்த பொண்ணும் இந்த அவர் பக்கத்திலேயே உட்காந்துக்கிறா. இந்த பெஞ்சில், ஸ்டோன் பெஞ்ச், கல்லால செய்யப்பட்ட இந்த பெஞ்சில் வந்து உட்காந்துக்கிறா. they went silent for some time. கொஞ்ச நேரம் அமைதியாவே இருக்காங்க. the man closed his eyes and remembered other times, the music of a piano, the chiming of a grandfather clock, the constant twitter of budgerigars on the veranda, his grandfather cranking up the old car. கண்ணை மூடி பார்த்தா அவருடைய நினைவுகள்லாம் ஞாபகத்துக்கு வருது. சின்ன வயசுல என்னெல்லாம் அந்த இடத்துல பண்ணோங்கிறது அவருக்கு ஞாபகத்துக்கு வருது. இந்த பழைய காலத்துல இந்த கடிகாரம் இருக்கும், டங் டங் இந்த மாதிரி சத்தம் கொடுக்குற
கடிகாரம். இப்போவும் சில வீடுகள்ல அது இருக்கு. இந்த அலாரம் அடிக்கும். இப்போ ஒரு 2 மணினா 2 வாட்டி மணி அடிக்கும். டங், டங் அந்த மாரி. அவங்க தாத்தா அந்த கடிகாரத்த சரி செய்யற இதெல்லாம் அவருக்கு ஞாபகத்துக்கு வருது. The chiming of the grandfather clock, the constant twitter of budgerigars on the veranda, இந்த குயில் போல இருக்கிற இந்த சின்ன சின்ன பறவைகள் இந்த வராண்டா மேல நின்னுட்டு சத்தம் இடுறதெல்லாம் இவருக்கு ஞாபகத்துக்கு வருது. His grandfather cranking up the ஓல்ட் கார். அவங்க தாத்தா இந்த பழைய கார் வந்து சரி செய்யறதுக்கு இந்த மோட்டார் வந்து காரோடைய இன்ஜின் வேலை செய்யலைன்னா ட்ரன்னு அந்த சத்தம் கேட்கும்ல, அதெல்லாம் இவருடைய ஞாபகத்துக்கு மறுபடியும் வருது. ஐ யூஸ் டு கிளைம் த ஜாக் ஃப்ரூட் ட்ரீ ஹி செட் ஓப்பனிங் ஹிஸ் ஐஸ். இப்போ கண்ணை மூடின்னு இத்தனை விஷயம் ஞாபகப்படுத்தினவர் திடீர்னு கண்ணை திறந்து நான் இந்த பிளாச்சோல மரத்தை கூட நான் ஏறுவேன். ஐ யூஸ் டு கிளைம் தி ஜாக் ஃப்ரூட் ட்ரீ. ஐ யூஸ்டு டுனா முன்னாடி அவர் ஏறினர், இப்போ ஏற முடியாதுங்கிறது நமக்கு தெரிவிக்கும். ஸோ யூஸ்டு டு இட்ஸ் அ செமி மாடல் வேர்ப். யூஸ்டு டுங்கிறது ஒரு செமி மாடல் வேர்ப். ஸோ இந்த இடத்துல அது வந்ததுனால நான் சொல்கிறேன், முன்னாடி செய்ய முடிஞ்சது ஆனால் இப்போ செய்ய முடியாது. அந்த மாதிரி தருணங்களில் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம யூஸ்டு டுங்கிற வார்த்தையை உபயோகிப்போம். இட் இஸ் அ செமி மாடல் வேர்ப். ஐ யூஸ் டு கிளைம் த ஜாக் ஃப்ரூட் ட்ரீ ஹி செட் ஓப்பனிங் ஹிஸ் ஐஸ். கண்ணை அப்படியே பளிச்சுன்னு திறந்துன்னு இதை சொல்றாரு. என்னால இந்த பிளாச்சோர மரத்தை கூட என்னால ஏற முடிஞ்சது. Do you want to climb it again? My parents won't mind. மறுபடியும் நீங்க வேணும்னு விருப்பப்படுறீங்களா? எங்க அம்மா அப்பாலாம் ஒன்றும் தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க அப்படின்னு இந்த பொண்ணு சொல்றான். நோ நோ, நாட் ஆஃப்டர் கிளைம்பிங் த கார்டன் வால். ஆமா, இந்த கார்டன்ஸ் ஒரு ஏரியே என்னால முடியல, நான் மறுபடியும் இந்த மரத்தெல்லாம் ஏற விருப்பப்படலப்பா அப்படின்னு இந்த பொண்ணு கிட்ட சொல்றாரு. லெட்ஸ் ஜஸ்ட் சிட் ஹியர் ஃபார் ஃபியூ மினிட்ஸ் அண்ட் டாக். இந்த இடத்துலயே கொஞ்ச நேரம் உட்காந்து நம்ம பேசுவோமே. ஐ மென்ஷன் த ஜாக் ஃப்ரூட் ட்ரீ பிகாஸ் இட் வாஸ் மை ஃபேவரட் பிளேஸ். நான் இதை ஏன் இந்த இடத்துல இந்த பிளாச்சோர மரத்தை பற்றி சொல்கிறேன்னா, இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு இடம். Do you think that thick branch stretching out over the roof? Do you see that thick branch stretching out over the roof? அந்த பெருசா இருக்கிற தடியா இருக்கிற அந்த மரக்கிளை அங்க சுவர் மேல இருக்கே, உனக்கு அது தெரியுதா? half way along it's there a small hollow in which I used to keep some of my treasures. அதுல வந்து ஒரு புதர் மாதிரி இத்தினோண்டு ஒரு ஹோல் மாதிரி இருக்கும் அந்த மரத்துல. அதுல அதுல தான் வந்து என்னுடைய பொக்கிஷங்கள்லாம் நான் அந்த மரத்துல தான் வைப்பேன். அவர் வந்து இந்த பொண்ணுகிட்ட இந்த கதையை சொல்றார். வாட் கைண்ட் ஆஃப் ட்ரெஷர்ஸ்? இந்த மாதிரியான பொக்கிஷங்கள்லாம் நீங்க அங்க வைப்பீங்க அப்படின்னு இந்த பொண்ணு ஆர்வமா கேட்குறா. ஓ, நத்திங் வெரி வேல்யூபிள். ஒன்றும் விலை மதிப்பு அதிகம் உள்ள பொருள்லாம் அந்த மாதிரிலாம் ஒன்று கிடையாது. மார்பிள்ஸ் ஐட் ஒன். இந்த கோலி குண்டு இதெல்லாம் இருக்கும்ல, கற்கள் கலர் கலராக இருக்கிற கற்கள், மார்பிள் கற்கள், அதை நான் ஜெயிச்சதெல்லாம் நான் அங்கே வச்சுருப்பேன். அ புக் ஐ வாசன் சப்போஸ் டு ரீட். எந்த புத்தகம் வந்து நான் படிக்கக்கூடாதோ அதை அந்த இடத்துல வச்சுருப்பேன். இந்த மார்பிள் கற்கள்லாம் வச்சுருப்பேன். அ ஃபியூ ஓல்ட் காயின்ஸ் ஐ ஹட் கலெக்டட். பழைய நாணயங்கள். இப்போ நம்ம ஸ்டாம்பெல்லாம் ஒரு ஹாபியாக பண்ணுறவங்க சில பேர் இருப்பாங்க. அந்த நாள்லேருந்து இருக்கிற அந்த ஸ்டாம்பெல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. அதுபோல் இவருக்கு வந்து பழைய காலத்து நாணயங்கள்லாம் சேமிக்கிறது வந்து இவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சேமிச்ச நாணயங்கள்லாம் அந்த இடத்துல பதுக்கி வைப்பாராம் பொக்கிஷமா. திங்ஸ் கேம் அண்ட் வென்ட். ஐ வாஸ் பிட் ஆஃப் அ க்ரோ, யூ நோ, கலெக்டிங் பிரைட் திங்ஸ் அண்ட் புட்டிங் தெம் அவே. There was my father's iron cross. Grandfather's. எங்க தாத்தாவுடைய இந்த இரும்பு சிலுவை வந்து இருந்தது. Well, not my grandfather's exactly, because he was British and the iron cross was a German decoration awarded for bravery during the war, the first world war. எங்க தாத்தா அது கூட இல்லை. சுருக்கமாக கரெக்டாக சொல்லணும்னா எங்கள் தாத்தாவோடது கூட கிடையாது. பிகாஸ் ஹி வாஸ் பிரிட்டிஷ். அவர் வந்து ஒரு பிரிட்டிஷியர். அப்புறம் இந்த அயன் கிராஸ், இந்த இரும்பு சிலுவை இருக்கே, அது வந்து ஜெர்மனியர்கள் ஒரு டெக்கரேஷன். இட் வாஸ் அ ஜெர்மன் டெக்கரேஷன் அவார்டட் ஃபார் பிரேவரி. இந்த துணிச்சலுக்காக இந்த முதல் உலக போரும்போது கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு. when my grandfather fought in France. எங்கள் தாத்தா பிரான்ஸ் நாட்டில் வந்து இந்த முதல் உலக போகும்போது பங்கேற்றும் போது அவருடைய துணிச்சலுக்காகவும் பிரேவரி, அதான் துணிச்சலுக்காக கொடுக்கப்பட்ட பரிசு தான் அந்த இரும்பு சிலுவை. ஹி காட் இட் ஃப்ரம் அ ஜெர்மன் சோல்ஜர். ஒரு ஜெர்மனேரிய சோல்ஜர் கிட்டேருந்து அவர் அதை வாங்கினார். ஜெர்மன் நாட்டு ஒரு சோல்ஜரை தான் ஜெர்மன் சோல்ஜர்னு சொல்கிறோம். ஹி காட் இட் ஃப்ரம் அ ஜெர்மன் சோல்ஜர். டு யூ ஸ்டில் ஹேவ் இட்? உங்ககிட்ட அது இன்னும் இருக்கா? நோ, ஹி செட் லுக்கிங் ஹர் இன் த ஐஸ். அந்த பொண்ணோட கண்ணை பார்த்து சொல்ற. உங்ககிட்ட இருக்கான்னு அந்த பொண்ணு கேட்குறா. இல்லை இல்லை, அதெல்லாம் இல்லை.
ஐ லெஃப்ட் இட் இன் த ஜாக் ஃப்ரூட் ட்ரீ. நான் அந்த பிளாச்சோல மரத்திலேயே விட்டுட்டேன். யூ லெஃப்ட் இட் இன் த ட்ரீ? நீங்க மரத்திலேயே விட்டுட்டீங்களா? எஸ், ஐ வாஸ் so excited at the time, packing and saying goodbye to people and thinking about the ship I was going to sail on that I simply forgot all about. அந்த 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 பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து நான் ரொம்ப ஆர்வமா இருந்தேன். இந்த இரும்பு சிலுவையை வந்து பேக் பண்ணி மக்களுக்கெல்லாம் டாடா பை பை சொல்லிட்டு ஷிப்பு கப்பல் ஏறணுங்கிறதுல இருந்ததுல நான் இதெல்லாம் மறந்து போயிட்டேன். ஷீ குவைட்லி செட், இட் மீ ஸ்டில் பி தேர். இன்னும் இருக்கலாம் அந்த இடத்துல, இந்த ஹாலோ பார்ட் ஆஃப் தி பிரான்ச், அந்த மரத்தினுடைய இந்த ஒரு புதர் மாதிரி இருக்கும்ல, அந்த இடத்துலயே அது இருக்கலாம், இன்னும் இருக்கலாம். எஸ், ஹி செட், இட்ஸ் 25 years. ஆமா, 25 வருஷம் ஆயிடுது. பட் இட் மே ஸ்டில் பி தேர். ஆனாலும் இருக்கலாம், இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அன்லெஸ் சம்வன் எல்ஸ் ஃபவுண்ட் இட். யாராவது கண்டுபிடிச்சிருந்தாங்க, யாராவது எடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் அது சில இருக்கலாம். யாரும் அதை எடுக்கலைன்னா இன்னும் அந்த இடத்துலயே அது இருக்கும் அப்படின்னு இவர் சொல்றாரு. would you like to go and do? நீங்க அதை போய் பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்களா அப்படின்னு இந்த பொண்ணு அவரை பார்த்து கேட்குறா. ஐ கான்ட் கிளைம் ட்ரீஸ் எனிமோர். என்னால இப்ப மரத்தெல்லாம் ஏற முடியாதே. But it may be still there unless someone else found it. Would you like to go and look? I can't climb trees anymore. If you can't, I will go and see. உங்களால முடியலன்னா என்ன, நான் போய் பார்க்குறேன். You just sit here and wait for me. நீங்க கொஞ்ச நேரம் இங்க உட்காந்துக்கோங்க, நீங்க எனக்காக காத்துருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். உங்களால ஏற முடியலன்னா பரவாயில்ல, நான் போய் ஏறி போய் பார்த்துட்டு வரேன் அந்த சிலுவையை, அந்த இரும்பு சிலுவையை. அவங்க பேசிட்டு இருக்காங்க இல்லையா. She is saying him to climb the tree, but he is refusing as he has got old, as he has become old. He is refusing to climb the tree. அவர் வந்து இந்த மரத்தை ஏற மறுக்கிறார். ஏன்னா அவர் வயதாயிடுது, இனிமேல் மரத்தெல்லாம் ஏற முடியாது. அதனால அந்த பொண்ணு என்ன சொல்றா, உங்களுக்காக வேணா நான் ஏறுவேன், நீங்க இந்த இடத்துலயே அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நீங்க எனக்காக காத்துருங்க, இதே இடத்துல உட்காந்துருங்க, நான் போய் பார்த்துட்டேன். ஐ ஃபவுண்ட் இட், ஷீ கிரைட். நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. ஐ ஃபவுண்ட் சம்திங், நான் வந்து பார்த்துட்டேன், நான் வந்து ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன். And now barefoot she ran breathlessly towards him, in her outstretched hand a rusty old medal. வெறுங்கால்ல வேக வேகமா மூச்சு வாங்க வாங்க ஓடி வரா இவர்கிட்ட. in her outstretched hand a rusty old medal. அப்படியே அந்த கை வந்து வெளிப்புறமா நீட்டின அந்த கையில வந்து இந்த மெடலை கையில பிடிச்சுன்னா ஓடி வரா. he took it from her and turned it over on his palm. அவர்கிட்டேருந்து அவர் கையிலேருந்து அதை வாங்கிட்டு அவருடைய கையில வச்சுக்கிறேன். Is it the iron cross? She asked eagerly. இதுதான் அந்த இரும்பு சிலுவையா? ஆர்வமா கேட்கிறா. Yes, he said. This is it. ஆமா, இதுதான் அது. Now I know why you came. எனக்கு தெரியும், இப்போ புரியுது எனக்கு, ஏன் நீங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு இப்போ புரியுது. You wanted to see if it was still in the tree. இன்னும் அது மரத்துல இன்னும் இருக்காங்கிறது பார்க்கறதுக்காக தானே நீங்க வந்திருந்தீங்க. You may be right. I'm not really sure why I came. நீ வேணா சரியா இருக்கலாம், நீ சொல்றது கூட சரியா இருக்கலாம். ஆனா நான் எதுக்காக வந்தேங்கிறது எனக்கு அந்த அளவுக்குலாம் என்னால உறுதியா சொல்ல முடியாது. But you can keep the cross. You found it after all. நீயே வச்சுக்கோயேன், நீ தானே கண்டுபிடிச்ச, நீயே வச்சுக்கோ அந்த சிலுவை அப்படின்னு இவர் இந்த பொண்ணை பார்த்து சொல்ற. No, you keep it. It's yours. இல்ல இல்ல, நீங்க வச்சுக்கோங்க, இது உங்களோடது. But it would have remained in the tree for another 25 years if you hadn't climbed up to look for it. அது இன்னும் 25 வருஷத்துக்கு அந்த மரத்திலேயே தான் இருந்திருக்கும். நீ ஏறி போய் அந்த மரத்துலேருந்து எடுக்கலைன்னா இன்னும் 25 வருஷத்துக்கு அந்த மரத்திலேயே அது இருந்திருக்கும். But if you hadn't come back again, நீங்க வரலைன்னா, மறுபடியும் நீ இந்த இடத்துக்கு வரலைன்னா, on the right day at the right time and with the right person, he said. ஒரு சரியான நாள், ஒரு சரியான நேரம், சரியான நபரோட அப்படின்னு அவர் ஒன்று சொல்ற. and getting up and placing the medal in her hands. அந்த இடத்துல இருந்து எழுந்துட்டு அவளுடைய கையிலேயே அந்த மெடலை கொடுத்துடுற. இட் wasn't the cross I came for. நான் இந்த கிராஸுக்காகலாம் நான் மறுபடியும் வரல. என்னுடைய இளமை பருவம், அதாவது தன்னுடைய சின்ன வயசுல இருந்த ஞாபகார்த்தங்களை வந்து நினைவூட்டுறதுக்காக நான் இந்த இடத்துக்கு வந்தேன் அந்த மாதிரி அவர் சொல்ற. இந்த ரெட் அயன் கிராஸ்க்காகலாம் நான் ஒன்றும் வரல. இட் வாஸ் ஃபார் மை, ஐ ஹேட் கம் பேக் ஃபார் மை youth. She didn't understand that, but she walked with him to the gate and waited. அவளுக்கு அவர் என்ன சொல்றாருன்னே புரியல. ஆனா அவரோடய நடந்து போயின்னு அந்த கேட்டு கிட்ட நின்றுட்டு காத்துட்டு இருக்கா.
Where the road turned, he looked back and waved to her. அந்த ரோடு கடைசி வரைக்கும் அவர் போயிட்டார். வேற பாதை போக போகுது, அதனால அந்த இடத்துல திரும்பி பார்க்கறது மட்டும் இல்லாம போயிட்டு வரேன் கை காட்டுறார். Then he quickened his steps and moved briskly towards the bus stop. திடீர்னு வேகமா பெருசா ஸ்டெப் எடுக்க ஆரம்பிக்கிறார். அவரோட நடையினுடைய வேகம் அதிகரிக்கிறது. டக்குன்னு பஸ் ஸ்டாப்புக்கும் போயிடுறார். There was sprightliness in his step and something cried aloud in his heart. ஏதோ ஒரு ஏக்கம் மனசுல வந்து ஏதோ ஒரு பெரிய அழுக கேக்குது. The mango scented summer breeze made the blood course in his veins and he forgot for a moment that he couldn't climb trees anymore. அந்த மாமரத்தினுடைய நிறம் இருக்கக்கூடிய மாமரம் நிறைய சேர்ந்த காத்து அந்த இடத்துல வீசுறது. அவரால் மறக்க முடியல. அவரால் இந்த மரத்தை ஏற முடியலையேங்கிறத அவரால் நினைச்சு கூட பார்க்க முடியல. But he is thinking that he is unable to climb the trees anymore. That he couldn't climb trees anymore. So this is prose all about. Where the narrator he says that he talks about his memories, how he had spent in this house, the iron cross which he had kept it as a treasure in this tree, and how this girl climbs up the tree and gives it back to the middle-aged man, but he is not much interested in this iron cross, so he gives it back to her and he moves away from the place, enjoying the breeze which is given out by the mango tree. அந்த மாமரத்துலேருந்து வர காற்றை அப்படியே சுவாசிச்சுன்னு தன்னுடைய நினைவுகள்லாம் மறுபடியும் ஞாபகப்படுத்திட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போகிறத என்ன சொல்கிறாரு, என்னால் மறுபடியும் இந்த மரத்தை ஏற முடியாதே, I couldn't climb trees anymore, என்னால் மறுபடியும் மரத்தை ஏற முடியாதே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் தனக்கு வயசாகிடுதுங்கிறத வந்து சொல்கிற, அதனால அவரால் ஏற முடியல அப்படிங்கிறத அவர் இந்த இடத்துல பதிவிடுறார். So we'll come to the glossary portion. Turnstile, a mechanical gate consisting of revolving horizontal arms fixed to a vertical post, allowing only one person at a time to pass through. ஒருத்தர் தான் அந்த டர்ன்ஸ்டைலில் சுத்த முடியும். இது மோஸ்ட்லி இந்த பார்க்கில் விளையாடுற குழந்தைகள் இருக்கிற பார்க்லலாம் வந்து இதை நம்ம பார்க்க முடியும். Hollyhocks, a tall Eurasian plant of mallow family with large showy flowers. ஒரு விதமான யூரேஷியன் செடி, அதில் வந்து நிறைய பெரிய பூக்கள்லாம் அதில் இருக்கும். கொலோனல், a rank of officer in the army. ஆர்மியில் ஒரு பொசிஷன், அதுதான் கொலோனல் அப்படின்னு சொல்லப்படுறது. எப்படி இப்போ நம்ம நிர்வாகத்தில் வந்து மேனேஜர், சூப்பர்வைசர், அசிஸ்டன்ட் மேனேஜர் இந்த மாதிரி சொல்கிறோமோ, ஆர்மியில் வந்து இந்த வார்த்தைகள்லாம் உபயோகிப்பாங்க. கொலோனல், பிரிகேடியர், ரேங்க் ஆஃப் ஆஃபீஸர் இன் பிரிட்டிஷ் ஆர்மி அபவ் கொலோனல். கொலோனலுக்கு அடுத்தபடியாக வர ஒரு பொசிஷன் தான் பிரிகேடியர். ட்ரப்பீஸ், a horizontal bar hanging by 2 ropes and free to swing, used by acrobats in a circus. இந்த சர்க்கஸ்லலாம் நம்ம போனோம்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படியே தொங்குவாங்க, ஒரு ஸ்விங் போல் இருக்கும், ஒரு ஊஞ்சல் போல், அதுதான் இந்த ட்ரப்பீஸ்ன்னு சொல்லப்படுது. மட்டர்ட், முணுமுணுக்கிறது, மெதுவான குரலில் வந்து முணுமுணுக்கிறது தான் மட்டர்ட் அப்படின்னு சொல்லப்படுறது. Slithered, slide or slip unsteadily on a loose or slippery surface, அப்படியே சறுக்கிட்டு போகிறது தான் slithered. Pruning, the act of trimming a plant. இந்த செடிகள்லாம் அழகாக ஒரு அளவு உயரத்துக்கு வந்து இப்போ நம்மலாம் ஹேர் கட் போவோம், பசங்களாக இருக்கட்டும், ஒரு லெவலாக கட் பண்ண போவோம் இல்லையா. If at all it has grown haphazardly, இன்னும் பின்னுமா வளர்ந்தா we'll cut our hair to a length, we'll cut it short. So same way when the trees grow up and down, இன்னும் பின்னுமா வளர்ந்ததுன்னா அது ஒரு லெவலாக கட் பண்ணி வைப்பாங்க. That is called as pruning, the act of trimming a plant. Bougainvillea, an ornamental shrubby climbing plant that is widely cultivated in tropics. Chiming, making melodious ringing sounds typically to indicate the time. நான் சொன்ன மாதிரி ஒரு 2 மணி 3 மணி ஆகுதுன்னா 3 வாட்டி டங் 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 அந்த மாதிரி சத்தம் கேட்கும். இல்லாட்டி அந்த மணிக்கூண்டுலேருந்து ஒரு குருவியோ அந்த மாதிரி கீ கூ அப்படிங்கிற ஒரு சத்தம் கேட்கும். தட் இஸ் கால்ட் அஸ் chiming.
Bud Budgerigars, a small Australian bird of parrot family, often kept in cage as a pet. ஒரு கூண்டுலயே வளர்க்கப்படுற ஒரு செல்ல பிராணி. அது வந்து ஒரு ஆஸ்திரேலியன் பறவை. இந்த கிளி குடும்பத்தை சேர்ந்த ஒரு பறவை தான் அது. How we say tiger belongs to a cat family. பூனை குடும்பத்தை சேர்ந்தது தானே இந்த டைகர், சீட்டா இதெல்லாம் சொல்றோம். அதுபோல Budgerigars is a small Australian bird of a parrot family. Cranking, the act of turning a handle to start an engine. ஒரு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு செயலை தான் கிராங்கிங் அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்ப்ரைட்லினஸ், லைவ்லி அண்ட் ஃபுல் ஆஃப் எனர்ஜி. ரொம்ப ஒரு உற்சாகத்தோட ஒரு புத்துணர்ச்சியோட இருக்கிறது தான் ஸ்ப்ரைட்லினஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, can you please pause recording for a minute? Ganesh Anna? So this is the story all about I Can't Climb Trees Anymore, written by Ruskin Bond. So I'll end my class over here. We will meet again in the next session. Thank you so much all of you. நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.